வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே ஒன்றுக்கான வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே ஒன்றுக்கான வீடியோவை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. டே ஒன்றுக்கான வீடியோவில் கிளப் மஹிந்திராவோடைய என்ட்ரன்ஸில் நிற்கிற மாதிரியே வீடியோ நான் முடிச்சிருப்பேன். இப்போ அதனுடைய கனெக்டிவிட்டியாக நாம் இப்போ கிளப் மஹிந்திராவோடைய ரெசார்ட்டுக்குள்ளே இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த கொரோனா சிச்சுவேஷனுங்கிறதால ஒரு 5 to 10 minutes நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரே டயத்தில் நிறைய கார் உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. அதனால் ஒரு 2 காரு உள்ளே விடுவாங்க ஃபஸ்ட்டு. அவங்க கொஞ்சம் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த காரை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு 5 to 10 minutes வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிறோம். இந்த ரெசார்ட்டில் வேலை பார்க்குறவங்களே நம்மளுடைய லக்கேஜஸ்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கு இந்த ஸ்ப்ரேலாம் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லக்கேஜை நம்மளுடைய ரூமுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கான ஐடி ப்ரூஃப் எல்லாமே கேட்பாங்க. பாஸ்போர்ட்டு இல்லைன்னா ஆதார் கார்டு ஏதாவது நம்ம காமிக்கணும். எல்லா ரூமுக்கு உண்டான எல்லா செக்கிங் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். ஹோட்டலோடைய இன்சைட் ஏரியா எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ரூமில் போய் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக நாங்கள் அங்கே உள்ள ஹோட்டலுக்கே வந்தோம். இதுதான் நாங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட வந்த ஹோட்டல். இது இந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே உள்ள ஒரு ஹோட்டல் தான். இதில் பஃபே அண்டு ஆலகாட்டுன்னு 2 டைப் இருக்குது. ஆலகாட்டுங்கிறது நம்மளே எதுனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வந்த அன்னைக்கு நைட்டுக்கு நாங்கள் இந்த ஆலகாட்டையிலே புக் பண்ணி எங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ஆனால் அதுக்கடுத்த மறு 2 நாளுக்கும் டே 2 டே 3 ரெண்டுத்துக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் நாங்கள் ஏற்கனவே பஃபே புக் பண்ணி வச்சுட்டோம். இதுதான் இந்த ஹோட்டலுடைய இன்சைட் வியூ. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக அமைதியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய கூட்டம் கிடையாது, ரொம்ப சத்தமும் கிடையாது. நிறைய பேர் பஃபேலே போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்கிறதால இங்கே சில பேர் தான் சாப்பிட வருவாங்க. அண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். அதனால் இங்கே நிறைய பேர் யாரும் சாப்பிட வரல. எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக நம்மளுக்கு பிடிச்சமானதை மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு அமைதியாக பொறுமையாக ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும்னு நினச்சா இங்கே எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் உள்ளது எல்லாமே பாலிவுட் ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ் அண்டு அவங்களுடைய பிக்சர்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. இங்கே ஒரு ஸ்டேஜ் கூட இருந்துச்சு. அந்த ஸ்டேஜில் ஒருவேளை யாராவது பாடுறதுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கெலாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதில் ஒரு ஸ்டேஜ் கூட இருந்துச்சு. இங்கே நாங்கள் கூர்க்கு ஸ்பைஸ் சிக்கன் பீஸா, சிக்கன் ஃபிங்கர்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு ரூமுக்கு போய் நல்லா தூங்கியாச்சு. டே 2 வீடியோ தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ. அதனால் தீபாவளி அன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் போனோங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் காலை நேரத்தை காமிக்கணுங்கிறதுக்காகவே நான் காலையில் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த வீடியோவை நான் எடுத்தேன். காலையில் அந்த குருவிகள் சத்தத்தோடு அண்டு ஓடைகள்லேருந்து தண்ணி ஓடுற அந்த சத்தமும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு. காலையில் நாங்கள் 8:30 மணிக்கே எழுந்திரிச்சு பஃபட் ஏரியாவில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நாங்கள் போயாச்சு. ஏன்னா இங்கே பஃபட் 10:30க்கெலாம் ஃபினிஷ் ஆயிரும். அதனால் சீக்கிரமாக போனால் எல்லாமே கிடைக்கும், இல்லைனா ஃபினிஷ் ஆயிரும். பஃபேனாலே எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஃபுட் ஐட்டமும் கிடைக்கும். நம்மளுக்கு தேவையானதை நம்மளே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம். இங்கே கவுண்டர் ஏரியா தனியாக உண்டு. அங்கே தோசை, அப்புறம் பூரி, அப்புறம் ஆம்லேட்டு இதெல்லாம் நம்ம தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடலாம். இதில் காமிக்கிற மில்க் ஷேக் பிஸ்தா மில்க் ஷேக்கு. அதோட தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி அவங்க அவல் பாயாசம் செஞ்சுருந்தாங்க. இங்கே சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்மளுக்கு கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடைக்கும், அதோட ஃப்ரூட்ஸும் கிடைக்கும், ஜூஸும் கிடைக்கும். நாம் சாப்பிட்டுட்டு இப்போ ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்புறோம். வெளியே எங்கே கிளம்புறோங்கிறத காரில் சொல்கிறேன். விராஜ்பேட்டில் உள்ள வாட்டர் ஃபால்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுதான் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் உள்ள காஃபி பிளான்ட். இப்போ நாங்கள் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு நேராக பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. எங்களால் உள்ள வரைக்கும் போய் பார்க்க முடியலை. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி போனவங்க அந்த பக்கம் பாம்பெல்லாம் போகுது, அதனால் போக வேண்டாம், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் உள்ளெல்லாம் ஏறி போகல. அதனால் இப்படியே நின்று நாங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு இப்போ காரில் போய்கிட்டு இருக்கோம். அதனுடைய பஜார் ஏரியா தான் இதெல்லாம். காரில் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபிஷ் ஷாப்பை நாங்கள் பார்த்தோம். ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததால் இங்கேருந்து ஏதாவது ஃபிஷ்ஷை வாங்கிட்டு கூர்க்கில் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே ஃபிஷ்ஷும் வாங்கினோம்.
வாங்கினது இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கிழங்கா மீனும் இந்த ஊசி மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீனும் தான் நாங்கள் வாங்கினோம். ரேட்டு கூட ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. கிலோ கூட 80 ரூபா தான் சொன்னாங்க. அதனால தான் வாங்கினோம். இந்த ஃபிஷ் ஷாப்பை சுற்றி உள்ள ஏரியாவை பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு பெரம்படின்னு ஒரு லேக் உண்டு, அந்த லேக்கை பார்க்குறதுக்காக வந்தோம். அந்த லேக் வந்து இந்த லேக் வியூ இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அந்த பெரம்படி லேக்கு வந்து இந்த காமிக்க பாருங்க, இதுதான் அந்த பெரம்படி லேக்கு. அதனால் இதை பார்த்துட்டு, ஆனால் இதனுடைய ஏரியா வியூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நாங்கள் அந்த லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். அது லேக் வியூ ஹோட்டலில் தான் லஞ்சு சாப்பிட்டோம். அது ஒரு கேரளா ஹோட்டல். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஆர்வமும் இருக்கும், நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணதாகவும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ ஹோட்டலுக்குள்ளே போய் லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். என்ன சாப்பிட்லாங்கிறத பார்ப்போம். இது ஒரு கேரளா ஹோட்டலுங்கிறதால நாங்கள் வந்து பரோட்டா, அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் மந்தி ரைஸ் ரெண்டும் ஆர்டர் பண்ணோம். பரோட்டாலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக லேயராகவும் பார்க்கறதுக்கு பிரமாதமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அவங்க கொடுத்துருக்க இந்த தக்காளி வெங்காயம் அரைச்ச சட்னி, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, இந்த சிக்கன் மந்தி ரைஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேரளா ஹோட்டல்னால் லெமன் டீ இல்லாமலையா, அதுவும் பிரமாதமாக இருந்துச்சு. நாங்கள் லஞ்சை முடிக்கிறதுக்கே 3 o'clock ஆயிடுச்சு. அதனால் நேராக வந்து நாங்கள் எலிஃபெண்ட் கேம்புக்கு தான் போனோம். எலிஃபெண்ட் கேம்புக்கு வந்து சேர்றதுக்கே 1 hour டைம் ஆகும். அதனால் 4 o'clock ஆயிடுச்சு. எலிஃபெண்ட் கேம்ப் அலோ பண்ணுற டைம் வந்து 4:30 to 5:30. அதனால் நாங்கள் 4 o'clockக்குலாம் இந்த இடத்த வந்து சேர்ந்துட்டோம். விராஜிபேட்டில் இந்த எலிஃபெண்ட் கேம்ப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த எலிஃபெண்ட் கேம்ப் எங்கே இருக்குதுன்னா துபாராங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு லேக் இருக்குது. லேக்குக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி காடு மாதிரி இருக்குது. அங்கே தான் நிறைய யானைகள்லாம் இருக்கும் போல். லேக்குக்கு இந்த சைடு எல்லாமே கடைகள் நிறைய இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஹோம்மேட் வைன்ஸு, அப்புறம் ஸ்பைசஸ், அப்புறம் ஹனி, என்னென்ன உண்டோ எல்லா கடையுமே இங்கே இருந்துச்சு. நாம் எலிஃபெண்ட்டை பார்க்குறதுக்காக லேக்கோட இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்காக டிக்கெட்டு வாங்கிட்டு போட் மூலமாக தான் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் எலிஃபெண்ட்டை தான் பார்க்க வந்தோம், ஆனால் எங்களால் எலிஃபெண்ட்டை பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக இந்த தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு வந்த இந்த பசுமாடு எல்லாத்தையும் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த எலிஃபெண்ட்டை பார்க்குறதுக்காக நிறைய க்யூ இருந்துச்சு. கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததால் மெனக்கிட்டு இதுக்காக நின்று பார்க்க முடியலை. ஏன்னா இது கொரோனா டைம்ங்கிறதால சில பேர் மாஸ்க் போடுறாங்க, சில பேர் மாஸ்க் போடலை. அதை தாண்டி நாங்கள் எலிஃபெண்ட்டை வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சோன்னா சில பேர் டிஸ்டன்ஸையும் மெயின்டைன் பண்ணலை. அதனால் இந்த கொரோனா பயத்தாலேயே நாங்கள் எங்களால் பார்க்க முடியல. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். கூர்க்குனாலே 3 பொருள் ரொம்ப ஃபேமஸ். அதில் ஹோம்மேட் வைன்ஸ், அப்புறம் கூர்க்கு காஃபி, கூர்க்கு ஹனி. வியூவர்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் 3 ஷாப்புக்கு போய் விசிட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ஷாப்பு வந்து இதுதான். இந்த கடையில் வைன்ஸை தவிர நம்மளுக்கு கூர்க்கு காஃபி பவுடர், அப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், அந்த மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி ஸ்பைசஸ் கூட இந்த மாதிரி கூர்க்கு ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இந்த கடையில் எல்லாமே நல்லா கிடச்சிச்சு. இந்த கடை தான் நாங்கள் 2ஆவதாக போன ஹோம்மேட் வைன்ஸ் கடை. பொதுவாக ஹோம்மேட் வைன்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ரெட் கிரேப்ஸில் பண்ணுவாங்க. அதுவும் ஆல்கஹால் சேர்த்து பண்ணுறது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே கூர்க்கில் கிடைக்கக்கூடிய வைன்ஸ் வந்து ஹோம்மேட் வைனுங்கிறதாலையும் ஆல்கஹால் ஆட் பண்ண மாட்டாங்க. இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் குடிக்கக்கூடியதுன்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ரெட் கிரேப்ஸில் பண்ணுறது மட்டும்தானே. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அரிசி, ராகி, அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே பண்ணுறாங்க. பேஷன் ஃப்ரூட்டு, ஆரஞ்சு, பைனாப்பிள், ஆப்பிள். அதோட இங்கே எனக்கு ஸ்பெஷலாக பட்டது என்னென்னா பனானாலையும் பண்ணுறாங்க, அதோட க்ரீன் சில்லிலையும் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் 3ஆவதாக காமிக்கக்கூடிய கடை நடத்துகிறவங்க வந்து நமிதாங்கிறவங்க. அவங்க ஹோம்மேடு வைன் தான் பண்ணுறாங்க அண்டு வீட்லேயே செஞ்சு அவங்களே சேல்ஸும் பண்ணுறாங்க. We don't have a permission to do that, or we don't have permission. I have taken permission for making and selling. Okay. We're not supposed to add alcohol. I make coffee liquor and all with prior this thing. Okay. Order. So anything you can make wine, huh? Anything, not everything. No, I saw some rice. Rice, yeah. Rice we can make. Ragi. People they make ragi. And now people are trying out different varieties. I make only fruits and this is a chili wine. Can I get some of chili? Yeah, chili.
What about the prices for the? Prices, these are 350 and these are 250. So why the difference? Because of flavor or something? Flavor, no, depends on the fruits. It is slightly costlier. Must. For ladies, This is, it's like a breezer. Yeah. Breezer. இந்த ஹோம்மேட் வைன்ஸை பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வரக்கூடிய இந்த ஏரியா பேர் என்னடானா சித்தபுராங்கிற ஷாப்பிங் ஏரியா. இங்கே ஒரு கூர்க்கில் வந்து ஒரு பாத்திரம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது என்னடானா பார்க்குறதுக்கு இட்லி பாத்திரம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது உள்ளே பார்க்குறதுக்கு தட்டு ஒரு ஓட்ட ஒரே ஒரு தட்டு மட்டும் இருக்கும். அது இடியாப்பா அவிக்கிறதுன்னு சொன்னாங்க. அதோட இதில் சன்னாஸுங்கிற ஒரு மேங்களூர் டிஷ்ஷும் இதில் தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ரேட்டும் கூட அந்தளவுக்கு ஜாஸ்தி இல்லை, 800 ரூபா தான் சொன்னாங்க. அதனால் சீப்பஸ்ட் ப்ரைஸ் தான். இப்போ மணி 5:30 ஆகிட்டு. அதனால் நாம் தங்குற இடமான ரெசார்ட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு, இதை நம்ம இப்போ ரூமில் போய் நம்ம மேரினேஷன் பண்ணி எப்படி நம்ம என்ன செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூர்க்கில் வச்சு ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஒரு வித ஃபிஷ்ஷு, இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு மசாலா தடவை. நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் தங்கியிருக்கிற இடமான கூர்க்கில் வச்சு ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் ஃபிஷ்ஷு வந்து நல்ல ஃபிஷ்ஷாகவே கிடச்சதால இந்த ஃபிஷ்ஷே நம்ம பொரிக்கலாம்னு நினச்சி இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். சில்லி பவுடர் மட்டும் நான் வந்து கடையில் தான் வாங்கினேன். அந்த சித்தபுராங்கிற ஷாப்பிங் ஏரியாவில் தான் நான் அந்த சில்லி பவுடரே வாங்கினேன். மற்ற எல்லா பொருளுமே நான் ஏற்கனவே வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு போனது தான். நான் வாங்கின 2 மீனோட பேர் எனக்கு சரியாக தெரியலை. ஒரு மீன் பார்க்குறதுக்கு கிழங்கா மீன் இல்லைனா உழுவ மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்னொரு மீன் பார்க்குறதுக்கு சாலை மாதிரியும் இருந்துச்சு, வாய் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு, ஊசியாக. ஆனால் டேஸ்ட் எல்லாம் சாலை மீன் டேஸ்ட்டு, அதாவது சாலை மீன்னா மத்தி மீன் டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. இப்போ நாம் வாங்கின மீனை நல்லா எல்லாம் கழிவெல்லாம் போக நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரே முட்டை, லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் நம்ம மேரினேஷன் பண்ணி விட்டுடலாம். மஞ்சள் பொடி நான் எடுத்துகிட்டு போகலங்கிறதால நான் சேர்க்கலை. அதனால் முட்டை ஏற்கனவே நான் வச்சுருந்தேங்கிறதால முட்டையை நான் ஆட் பண்ணேன். முட்டை அதனால் சேர்த்தாலும் ஒன்று தான், சேர்க்காட்டியும் ஒன்று தான். பொதுவாக இந்த மாதிரி ரெசார்ட்டுக்கெலாம் வந்து தங்குறவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, நல்லா ரெஸ்ட்டு தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. முதல்லையே எங்கள் வீட்டில் இருந்துட்டு எப்போதுமே இண்டக்ஷன் அடுப்பு, இந்த குக்கர், 1-2 பொருள்லாம் தேவையானதெல்லாம் எப்போதுமே ஃபுட்டுக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் கிடைக்குதோ இல்லையோ, அப்புறம் வயிறுக்கு செட் ஆகுதோங்கிற நினப்பும் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாங்கிறதுக்காகவே இங்கே வந்து எதாவதுனாலும் செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாங்கிறதால நான் எப்போதுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ நாம் இந்த ஃபிஷ்ஷை எல்லா மசாலாவும் போட்டு நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 1 ஹவர் மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே அந்த டயத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு நம்ம நைட்டு பஃபே ஏரியாவுக்கு போவோம். அங்கே போய் என்ன சாப்பிட்லாங்கிறத அங்கே போய் பார்ப்போம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2வது நாள் அன்றைக்கி நைட்டு இன்றைக்கி டின்னர் சாப்பிட வந்திருக்கோம் கிளப் மஹிந்திராவில். இன்றைக்கி நைட்டு டின்னர், தீபாவளி ஸ்பெஷல் டின்னர். இது எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம்னா ஒரு வெஜிடபிள் சாலட் எடுத்தோம், அப்புறம் நூடுல்ஸ், கெண்டை மீன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, அப்புறம் மட்டன் கைமா, சிக்கன் சோர்பா சூப்பு, அப்புறம் பட்டர் நான் மட்டும் நாங்கள் கவுண்டரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் கபாபு, சிக்கன் கிரேவி, வெஜிடேரியனில் ஒரு ஒயிட் பன்னீர் கிரேவி ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் தீபாவளி ஸ்பெஷல் டெசர்ட்டாக என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா மூங் தால் ஹல்வா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி ஸ்பெஷல் கேக் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஸ்ட்ராபெரி புட்டிங், அப்புறம் குலாப் ஜாமுன், ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் நேராக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போனோம். இப்போ நாம் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்த உடனே நம்ம ஏற்கனவே மேரினேஷன் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டர்மரிக் டீ போடலான்னு நினச்சேன். அதுக்காக பெங்களூர்லேருந்து வரும்போதே நான் ஃப்ரெஷ் டர்மரிக் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அண்டு ஜிஞ்சரும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் ஒரு டர்மரிக் டீ போடலான்னு நினச்சேன். இந்த டர்மரிக் டீ எதுக்கு போடலான்னு நினச்சேன்னா, இப்போ நம்ம வெளியில் அங்கங்கே அலையிறோம், கொரோனா பயம் வேறு இருக்குது, உடம்புக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வரணுங்கிறதுக்காகவே டர்மரிக் டீ போடலான்னு நினச்சேன். டர்மரிக் டீ போடுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் டர்மரிக்கும் ஜிஞ்சரையும் நம்ம தோல் சீவி
வட்ட வட்டமாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு மூடி வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பனகல் கல்கொண்டோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து அந்த டீயை வந்து வடிகட்டிட்டு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸை விட்டு நீங்கள் குடிக்கலாம். இப்போ நாம் ஏற்கனவே மேரினேஷன் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றிட்டு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் இப்போ நம்ம மேரினேஷன் வச்ச ஃபிஷ்ஷை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டா நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடும். என்னடா இவங்க நைட்டு டின்னரும் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி தான் சாப்பிட போகிறாங்களான்னு நினைக்காதீங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து உங்களுக்காகவே செஞ்சு காமிச்சது. இந்த ஃபிஷ் ஃப்ரையை நாங்கள் வந்து சாம்பிள் டேஸ்ட் மட்டும் தான் பார்த்தோம். மற்றபடி இது வந்து மறுநாள் லஞ்சுக்கு தான் நாங்கள் வச்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா என்ன மாதிரி ஏதாவது ப்ரீ பிளான்ட் ஏதாவது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது போய் செஞ்சு பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும் இதனுடைய அனுபவம். என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட இந்த டே 2க்கான வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. டே 3க்கான வீடியோ கூடிய வரையில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய் அண்ட் தேங்க்யூ.